السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وبعد. الحمد لله. القرآن உடைய 67வது சூரா சூரத்துல் முல்க். அதற்கு இன்னொரு பெயர் சூரத்து தபாரக். இந்த சூராவுடைய ஒரு அறிமுகம், அதற்கு பிறகு முதல் 13 ஆயத்துகளுடைய விளக்க உரை முடிச்சிட்டு இன்றைக்கு 14வது ஆயத்தினுடைய விளக்க உரையை ஆரம்பிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னிருந்த ஆயத்துல இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், மனிதர்களுடைய இதயங்களில் உள்ளே இருப்பவற்றை அல்லாஹ் தொடர்ச்சியாக ஆழமாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوْ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. நீங்க உங்களுடைய பேச்சுகளை நீங்க ரகசியமாக உள்ளே வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது நீங்கள் வெளிப்படுத்தினாலும், அதை சப்தமாக பேசி வெளிப்படுத்தினாலும் சரி, இன்னஹு அலீமும் பிதாத்தி ஸுதூர், நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள என்ன நினைச்சீங்க, என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஆழமாகவும் நுணுக்கமாகவும் தொடர்ச்சியாகவும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அலா யஅலமு மன் ഖலக வஹுவல் லதீஃபுல் ഖபீர். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கேள்வி. அலா யஅலமு மன் ഖலக. இதுக்கு முந்தின ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை பார்த்தோம் இல்லையா? நீங்க உங்களுடைய பேச்சை ரகசியமாக வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது அதை சத்தமாக பேசி வெளிப்படையாக அதை ஆக்கினாலும் சரி, உங்களுடைய உள்ளே உங்களுடைய இதயங்களில் நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை கேட்கக்கூடிய இறை நம்பிக்கை அற்ற மக்களுக்கு, அதாவது காஃபிரான மக்களுக்கு அல்லது ஈமான் வலுவில்லாத மக்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன, அது எப்படி அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிகிறார்கள்? எப்படி இறைவன் எல்லாவற்றையும் அறிகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி யாருக்கு கேள்வி இருக்குதோ அவங்களை பார்த்து கேட்கிறார்கள். அலா யஅலமு மன் ഖலக அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல நம்ம ஒவ்வொரு வார்த்தையா பார்ப்போம். லா அப்படின்னு இருக்கு. இதுல அ தனியாகவும் லா தனியாகவும் உள்ள வார்த்தைகள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இங்க ஒற்றையாக நம்ம பார்க்கிறோம், ஒன்னா பார்க்கிறோம். லா அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யஅலமு அப்படின்னா என்ன? இல்ம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வர்றதுதான் யஅலமு. இல்ம் அப்படின்னா அறிதல். அதே ஐன் லாம் மீம் இந்த 3 எழுத்துக்களிலே தான் அந்த இல் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுல தான் இந்த அந்த 3 எழுத்துக்களில் தான் இந்த யஅலமு அப்படிங்கிற வார்த்தை வருது. லா யஅலமு அப்படின்னா அறிய மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கேக்குறாங்க? லா யஅலமு, இந்த இடத்துல முதல்ல வரக்கூடிய அந்த அ அப்படிங்கிற எழுத்து இருக்கு பாருங்க, அதாவது ஹம்சா அப்படிங்கிற எழுத்து இருக்கு. ஹம்சாவினுடைய அந்த ஓசை எது, ஒலி எது? இப்ப நம்ம அலிஃப் பாத்தாவுக்கு போறோம். என்னங்க அலிஃப் பாத்தாவுடைய கேள்வி எல்லாம் கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த விஷயமும் கூட அலிஃப் பாத்தா படித்த மக்களுக்கு, குர்ஆனை ஓதக்கூடிய பலருக்குமே தெரியாத அல்லது தடுமாற்றம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எந்த விஷயம்? ஹம்சாவுடைய சவுண்ட் எது? இப்ப அலிஃபனுடைய சவுண்ட் எதுன்னு கேட்டா அ அப்படின்னு சொல்லிடுவோம். பாவுடைய சவுண்ட் எது? பா. ஜீமுடைய சவுண்ட் எது? ஜா. இப்படி எல்லாம் சொல்லிடுவோம் இல்லையா? ஹம்சாவுடைய சவுண்ட் எது அப்படி கேட்கும் போது பலரும் தடுமாறுறாங்க, குழம்புறாங்க, அல்லது தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஹம்சாவினுடைய சவுண்ட், ஹம்சாவினுடைய ஒலி அப்படிங்கிறது அ அ அப்படிங்கிற ஓசைக்காகத்தான், அந்த ஒலிக்காகத்தான் ஹம்சா என்ற எழுத்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த ஹம்சா
வந்து முதல்ல வரும் பொழுது இந்த அ அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. இந்த அ வந்துச்சுன்னா கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப இந்த சூறாவிலே நம்ம இதற்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆயத்துல பார்ப்போம், அமின்தும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கறதெல்லாம் பார்ப்போம். இப்ப இங்க லா யஅலமு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா இங்க ஒரு கேள்வி வருது. வார்த்தைக்கு முன்னாடி அப்படின்னு போடும்போது அது கேள்வியாக மாறுது. லா யஅலமு அப்படின்னா அவர்கள் அறிய மாட்டார்கள் அல்லது அவர் அறிய மாட்டார். லா யஅலமு அவர் அறிய மாட்டாரா அப்படின்னு அது கேள்வியா மாறுது. லா யஅலம் அப்படின்னா அவர் அறிய மாட்டார், அவருக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆவ போடும்போது அது கேள்வியா மாறுது. அவருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அவருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோமா, இல்ல அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறோமா? கேள்வி கேட்கிறோம். லா யஅலமு அவருக்கு தெரியாதா? யாருக்கு? மன் ஹலக யார் படைத்தாரோ அவருக்கு தெரியாதா? அப்ப ஈமான் உறுதி இல்லாதவர்கள் அல்லது ஈமான் கொள்ளாத காஃபிரான மக்கள் உங்க மனசனுடைய அடி ஆழத்தில் இருக்கிறதை எல்லாம் அல்லாஹ் அறிகின்றார், தொடர்ச்சியாக அறிகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி அல்லாஹ் எப்படி எல்லாற்றையும் அறிய முடியும் அப்படின்லாம் கேட்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி கேட்கிறாங்க, அலா யஅலமு மன் ஹலக யார் உங்களை படைத்தாரோ, யார் எல்லாவற்றையும் படைத்தாரோ அவர் அறிய முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. மன் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். ஹலக இது 3 வேறு எழுத்துக்களை கொண்டு வந்தது. ஜீம்க்கு அடுத்து வரக்கூடிய ஹா, அப்புறம் லாம், அப்புறம் காஃப். இதுல இருந்து தான் ஹலக அப்படிங்கிற வார்த்தை வருது. ஹலக அப்படின்னா அவர் படைத்தார். அப்ப அல்லாஹ் படைக்கக்கூடியவன் இல்லையா? அல்லாஹ் படைப்பாளர். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர் இது? அல் ஹாலிக் அப்படின்ற பேர் இருக்கு. அல்லாஹ்வுக்கு அல் ஹாலிக் அப்படின்னு பேர் இருக்கு. அல் ஹாலிக் அப்படின்னா படைப்பாளர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவங்க, அல்லாஹ் அல் ஹாலிக். அப்ப அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் பார்த்து கேட்கிறாங்க, அலா யஅலமு மன் ஹலக அவங்களுக்கு தெரியாதா? யார் படைத்தாங்களோ அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்போ படைத்தாங்க அப்படின்னா நிறைய மக்கள், முஸ்லிம்களிலும் கூட விவரம் தெரியாத மக்கள் அல்லது வழிகேடான கொள்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் படைப்பாளர் அப்படின்னு வரும்போது அல்லாஹ் நம்மை படைத்தார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய படைத்தல் அப்படிங்கிறது அதோடு முடிந்து விடுகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் படைப்பாளர்னு சொல்லும் போது அவங்க முடிஞ்சு போன விஷயத்தை பேசுறாங்க, இறந்த காலத்தை பற்றி பேசுறாங்க. அல்லாஹ் படைச்சவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. படைத்தவன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படைத்தாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப படைத்து கொண்டு இல்லை, இப்ப அந்த படைத்தல்ங்கிற வேலையை செய்யறது இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல படைத்தவன் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஹாலிக் அப்படின்னா படைப்பாளர். அல்லாஹ் தொடர்ந்து படைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் எப்போதுமே உண்டு. எதையுமே படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்களாகத்தான் இருந்தாங்க. அப்பவுமே அல்லாஹ் அல் ஹாலிகா தான் இருந்தாங்க. அல்லாஹ் மட்டும் இருக்கும் போதே அல்லாஹ் அல் ஹாலிக் ஆகத்தான் இருந்தாங்க. படைக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்களாகத்தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ஒவ்வொன்றாக படைக்க ஆரம்பிச்சான். வானங்களை பூமிகளை எல்லாம் படைத்தாங்க. வானங்களை 7 வானங்களாக அல்லாஹ் ஆக்கினார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைத்தார்கள், ஆக்கினார்கள். அப்புறம் மனிதனையும் அல்லாஹ் படைத்தார்கள். இப்ப மனிதனை அல்லாஹ் படைத்தார்கள் அப்படின்னு வரும்போது முதல் மனிதனை படைத்தாங்க. பூமியில முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் யாரெல்லாம் வரப்போறாங்களோ அத்தனை பேருடைய உயிர்களையும் அல்லாஹ் படைத்தார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த முதல் உயிரில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த தூதருடைய உயிர், பல தூதர்களுடைய உயிர்கள், கடைசி மனிதனுடைய உயிர், அவன் முஸ்லிமோ காஃபிரோ எல்லா மனிதர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் படைத்தார். அல்லாஹ்வுடைய படைத்தல் என்பது அதோடு நின்றுவிடவில்லை. மறுபடியும் சொல்றேன், அல்லாஹ்வுடைய படைத்தல் என்பது அதோடு நின்றுவிடவில்லை. நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கூட அல்லாஹ் படைக்கின்றார்கள். நம்மளுடைய செயல்களும் கூட அல்லாஹ் தான் படைக்கிறான். நம்முடைய பேச்சுகளும் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நம்முடைய எண்ணங்களும் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு தான்.
அல்லாஹ் தொடர்ந்து படைத்து கொண்டேதான் இருக்கிறார். அல்லாஹ் படைத்தவன் அப்படின்னு முடிந்து போன ஒரு விஷயத்தை பேசுறார். அல்லாஹ் தொடர்ச்சியாக படைத்து கொண்டேதான் இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனை அல்லாஹ் மனிதனோட உயிரை படைச்சிட்டாங்க. அந்த மனிதன் தாயுடைய கருவுக்கு வர்றாங்க. அந்த உயிர் தாயுடைய கருவுக்கு வருது. அதற்கு பிறகு அந்த கருவை விட்டு வெளியே குழந்தையாக வருது. அப்புறம் வளர்ந்து ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ அந்த மாதிரி மனிதன் அப்படின்றவங்க வந்துடும். இப்ப இதற்கு பிறகு இந்த மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த மனிதன் செய்த பிறகுதான் அல்லாஹ்வுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த மனிதன் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுக்கு தெரியும். இவன் இதை செய்ய போகிறான், இந்த பெண் இதை செய்ய போகிறார் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது செய்யறதுக்கு முன்னாடி மட்டுமல்ல, அதை பற்றி அவங்க யோசிக்கும் பொழுதே, ஏன் யோசிப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுக்கு தெரியும். இவன் இதை இப்ப யோசிக்க போகிறான், இந்த பெண் இப்போது இதை யோசிக்க போகிறார் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப நம்முடைய எண்ணங்கள் உருவாவதற்கு முன்பே அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரியறது மட்டுமல்ல, அல்லாஹ் தான் அதை படைக்கிறான். நம்முடைய பேச்சுகள் உருவாவதற்கு முன்னே நாம் என்ன பேச போகிறோம் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அது தெரிதல் மட்டும் இல்ல, அந்த அறிதல் மட்டும் இல்ல, அந்த பேச்சையுமே அல்லாஹ் தான் படைக்கிறான். அதே போல்தான் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் நாம் செய்வதற்கு முன்னாலே அல்லாஹ் அறிகின்றார்கள். அறிதல் மட்டும் இல்ல, அந்த செயலையும் அல்லாஹ் தான் படைக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு. அப்போ அல்லாஹ் படைக்காம ஒரு விஷயம் நடக்க போறது இல்ல, ஒரு விஷயம் உருவாக போறது இல்ல, ஒரு விஷயம் நடக்க போறது இல்ல, ஒரு பேச்சு வெளிப்பட போறது இல்ல, ஒரு எண்ணம் வர போறது இல்லை. அப்படிங்கிற போது அல்லாஹ் அறியாத ஒண்ணு இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்ப இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதுல முக்கியமான சிலது மட்டும் நான் மேலோட்டமாகத்தான் சொல்ல போறேன். விரிவா சொல்றதுக்கும் நேரம் நமக்கு கிடையாது. அதாவது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு. நம்ம படைப்பு அப்படின்னு வரும்போது வானங்கள் இருக்கின்றன, பூமி இருக்கின்றது. வானங்கள்ல இருக்கக்கூடிய மலக்குகள் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அல்லாஹ் படைச்சாங்க. பூமியில இருக்கக்கூடிய இந்த மரம், செடி, கொடி, மலை, இந்த மண், கடல், ஆறு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் படைச்சாங்க அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதர்கள், ஜின்கள், இது எல்லாவற்றையும் அல்லாஹ் படைச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் படைச்சாங்க. அப்ப இது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படிங்கிற புரிதல் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நிறைய பேரு உணராத, சிந்தித்து பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய செயல்களும் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நம்முடைய பேச்சுகளும் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நம்முடைய எண்ணங்களும் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் அல்லாமல் வேறு எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்போ அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ்வுக்கு விரிவாகவே தெரியும். ஏன்னா அல்லாஹ் தான் படைக்கிறவங்க. அப்ப நம்ம என்ன பேச போறோம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்ன செய்ய போறோம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்க போறோம் அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுதான் அல்லாஹ் கேட்கிறாங்க. அலா யஅலமு மன் ஸலக. யார் படைத்தாங்களோ அவங்க அறிய மாட்டாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. அதாவது என்ன கேட்கிறாங்க, நான் தான் மனிதனை படைச்சேன். அப்படி மனிதனை படைக்கக்கூடிய, எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய நான் அவங்கள பத்தி அறிய மாட்டேனா? மனிதனுடைய எண்ணங்களையும், மனிதனுடைய பேச்சுகளையும், மனிதனுடைய செயல்களையும் கூட நான் தான் படைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அது அந்த எண்ணம், பேச்சு, செயல் என்னவென்று நான் அறியாமல் இருப்பேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறேன். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அல்லாஹ் அல் லத்தீஃப் அல் ஹபீர் அப்படின்னு 2 பெயர்களை சொல்றாங்க. அவை என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆயத்தினுடைய முதல் பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, அலா யஅலமு மன் ஹலக. அல்லாஹ்வுக்கு எப்படி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைக்கிறான். உங்களை மட்டும் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள், பேச்சுகள், செயல்கள் உட்பட அவை எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அல்லாஹ் அதையெல்லாம் அறிய மாட்டாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாங்க, வஹுவ அல் லத்தீஃப் அல் ஹபீர். அல்லாஹ் அல் லத்தீஃப், அல்லாஹ் அல் ஹபீர் என்று அல்லாஹ் தன்னுடைய 2 பெயர்களை சொல்றான். அல்லாஹ்வுடைய பெயர் வரும்பொழுதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு இஸ்ம் வந்தாலும், இஸ்ம் அப்படின்னா என்ன? பெயர். இஸ்ம் அப்படின்னா பெயர். பெயர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அஸ்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும்.
இப்ப நம்ம குர்ஆன் ஓதும் பொழுது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிப்போம்? பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த பிஸ்மில்லா அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்கு? பி இஸ்ம் அல்லாஹ். இந்த மூன்று சேர்ந்ததான் பிஸ்மில்லா. பி இஸ்ம் அல்லாஹ். அந்த இடத்துல இஸ்ம்ங்கிற வார்த்தை வருது பாருங்க. இஸ்ம் அப்படின்னா பெயர். பி இஸ்ம் பெயரை கொண்டு. யாருடைய பெயரை கொண்டு? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. பி இஸ்ம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அப்ப இஸ்ம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் யாருக்கு தெரியாம இருந்ததோ அவங்க இஸ்ம் அப்படிங்கிற வார்த்தையை தெரிந்து கொண்டீர்கள். அந்த இஸ்ம் என்ற வார்த்தையினுடைய பன்மை ப்ளூரல் தான் அஸ்மா அப்படிங்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அதுதான் அல் அஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு பெயருமே மிக அழகானது. அதனால அவற்றை அல் அஸ்மா அல் ஹுஸ்னா, மிக அழகிய பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வே அப்படிதான் சொல்றாங்க. லஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு தான் மிக அழகிய பெயர்கள் உரியவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இஸ்முக்கும் ஒரு சிஃபத் உண்டு. இஸ்ம் அப்படின்னாலே சிஃபா அப்படின்றது சேர்ந்தே வரும். சிஃபா அப்படின்னா என்ன? சிஃபா அப்படின்னா பண்பு அல்லது தன்மை அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இஸ்முக்கும் ஒரு சிஃபா உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தமிழ்ல சொல்றதா இருந்தா, ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பண்பு, ஒரு தன்மை உண்டு. அலீம் என்ற வார்த்தை போன வகுப்புல பாருங்க. அல் அலீம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய இஸ்ம், அல்லாஹ்வுடைய பெயர். அதுக்கு என்ன பண்பு? தொடர்ச்சியாக அறிதல், ஆழமாக அறிதல் அப்படிங்கிறது அல் அலீம் என்ற அந்த பெயருடைய பண்பு. அப்ப அந்த பண்பு உடையவர் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அல் அலீம் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ச்சியாக ஆழமாக அறியக்கூடியவர். அறிதல் அப்படிங்கிறது அந்த சிஃபா, அந்த பண்பு. அறியக்கூடியவர் அப்படிங்கிறது அந்த பெயர். அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் பொருள் உண்டு, அர்த்தம் உண்டு. இப்ப மனிதர்கள்ல இன்றைய காலகட்டத்துல நிறைய பெயர்கள் வைக்கிறாங்க, அர்த்தம் இல்லாத பெயர்கள் வைக்கிறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஃபேஷனபிளா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லாத பெயர்கள், தவறான அர்த்தம் உள்ள பெயர்கள், அரைக்குறை அர்த்தம் உள்ள பெயர்கள் அப்படின்லாம் வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இன்றைக்கு முஸ்லிம்கள்ல பாத்தீங்கன்னா ஷா, ஜா, ஃபா இந்த 3 எழுத்துக்கள் வரக்கூடிய பெயரை விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஸ்டைலா இருக்கு, ஃபேஷனபிளா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா பெயர்கள் அப்படி வைக்கக்கூடாது. பெயர்கள் நல்ல அர்த்தங்களோடு இருக்கணும். நல்ல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய பெயர்களை தான் நம்ம பிள்ளைகளுக்கு சூட்டணும். பெயர் அப்படின்னாலே அர்த்தமுடையதா தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயரும் அதற்கென்று அர்த்தம் உடையது. அந்த அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு பண்பு, ஒரு தன்மை. இந்த பேருக்கு இந்த பண்பு உண்டு, இந்த பேருக்கு இந்த தன்மை உண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று ஷாஃபி. ஷாஃபி அப்படின்னா என்ன? ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஷாஃபி என்பது இஸ்ம், பெயர். அதுக்குரிய சிஃபா, பண்பு எது? தன்மை எது? ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவர். ஷிஃபா அப்படின்னா என்ன? ஒரு நோய் வருது, அந்த நோய் குணமாகுது பாத்தீங்களா, அந்த குணமாதல் தான் ஷிஃபா அப்படிங்கிறது. ஒரு டிசீஸ் அந்த டிசீஸ் கியூர் ஆகுது பாருங்க, அந்த கியூரிங் தான் ஷிஃபா. அப்ப ஷாஃபி என்ற பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அது இஸ்ம், அல்லாஹ்வுடைய இஸ்ம் அஷாஃபி. அந்த இஸ்முக்கு ஒரு சிஃபா, ஒரு பண்பு, தன்மை உண்டு. அந்த சிஃபா எது? ஷிஃபா கொடுத்தல், அதாவது குணம் கொடுத்தல், நோயை சரியாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு இஸ்முக்கும் ஒரு சிஃபா. இப்ப இந்த இடத்துல, இந்த ஆயத்தில் நம்ம பார்க்கிறோம், அல் லத்தீஃப் என்ற ஒரு இஸ்மை அல்லாஹ் சொல்றான், ஒரு பெயரை சொல்றான். அதை தொடர்ந்து அல் ஹபீர் என்ற இன்னொரு இஸ்ம், இன்னொரு பெயரையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல் லத்தீஃப் என்ற இஸ்முக்கு ஒரு சிஃபா இருக்கும். அதே போல அல் ஹபீர் என்ற இஸ்ம், அந்த பெயருக்கும் ஒரு சிஃபா, ஒரு பண்பு தன்மை இருக்கும். அவை என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த பெயர்களுக்குரிய பண்புகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் சரியாக, துல்லியமாக, ஆழமாக புரிந்து கொள்ளும் போதுதான் அல்லாஹ் யார் என்ற சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் அல்லாஹ் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வை நம்ம சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. எப்போ அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயரையும் நாம் அறிகின்றோம், குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பெயரையும் எப்பொழுது நாம் அதனுடைய சரியான பொருளோடு அறிகின்றோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் யார் என்ற அந்த அறிவு நமக்கு கிடைக்கிறது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வை நம்ம சரியாக அறிந்து கொள்வோம். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வை நம்ம சரியாக நேசிக்க ஆரம்பிப்போம். அல்லாஹ்வை சரியாக பயப்பட ஆரம்பிப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள் இவற்றை பற்றிய அந்த சரியான அறிவு, அந்த கல்வி நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்மால அல்லாஹ்வை சரியாக புரிஞ்சுக்க முடியாது. யார் அல்லாஹ்வை சரியாக தெரிந்து கொள்ளவில்லையோ, சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் அப்படிங்கிறது சரியா இருக்காது. அல்லாஹ்வை அவங்க விரும்புவாங்க. ஆனா அல்லாஹ்வை சரியான முறையில விரும்ப மாட்டாங்க. அதே போல அவங்களுடைய பயமும் சரியானதாக இருக்காது. அல்லாஹ்வை அவங்க பயப்படுவாங்க. ஆனா உண்மையில அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுவாங்க. உண்மையில எப்படி அல்லாஹ்வை நேசிக்க வேண்டுமோ அப்படி நேசிக்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கடமை. அல்லாஹ்வை வணங்குதல்ங்கிறது அல்லாஹ்வை நேசித்துக் கொண்டு அல்லாஹ் நமக்கு இதையெல்லாம் கொடுத்துருவாங்க என்ற எதிர்பார்ப்போட, அதே சமயத்துல அல்லாஹ்வை பயந்து கொண்டு அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவார்களோ என்ற அந்த பயத்தோட தான் நம்ம வணங்கணும். அப்ப அதை செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்வை நாம் சரியாக அறிய வேண்டும். அல்லாஹ்வை அறிதல் அப்படிங்கிறது அல்லாஹ்வை பற்றிய கல்வி மூலமாகத்தான் நடக்கும். அல்லாஹ்வை பற்றிய கல்விங்கிறது எது? அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள் இவற்றை சரியாக விளங்குதல். அந்த பெயர் பண்பு அடிப்படையில சில செயல்களும் நடக்கும். அவற்றையெல்லாம் சரியாக விளங்கும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் லத்தீஃப் என்ற பெயரை சொல்றாங்க. அதை தொடர்ந்து அல் ஹபீர் என்ற பெயரை சொல்றாங்க. முதல்ல அல் லத்தீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அல் லத்தீஃப் அப்படின்னா என்ன? இது லாம், தா, ஃபா இந்த 3 எழுத்துக்கள்ல இருந்து வருது. லத்தீஃப் அப்படிங்கிற பெயர். தா தா அப்படின்னா என்ன? எந்த எழுத்து? இப்ப அதிகமா தமிழ்நாட்டுல தொய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு தஜ்வீத கொஞ்சம் முறைப்படி படிக்கக்கூடியவங்க துவா அப்படிங்கிறத ஓரளவுக்கு துல்லியமா சொல்லிடுவாங்க. ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி, இப்ப நாங்களெல்லாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது அதை தொய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ இந்த 30 வயது கடந்தவங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் தொய் அப்படிங்கிற அந்த எழுத்து தான் தெரியும். தொய் தொய் அப்படின்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த தொய் அப்படின்னு சொல்றதுதான் இது தா. அதனுடைய சரியான உச்சரிப்பு தா. லத்தீஃப் இது வந்து லாம், தா, ஃபா இந்த 3 எழுத்துக்களில் வருது. இதுல இருந்து லத்தாஃப அப்படின்னு வருது. அதுல இருந்தா இந்த லத்தீஃப் அப்படிங்கிறது வருது. அது லத்தீஃப் அப்படின்னா என்ன? யாருக்கு லுத்ஃப் இருக்கோ அவங்க தான் லத்தீஃப். அப்ப அந்த இஸ்ம், அந்த பெயர் வந்து அல் லத்தீஃப். அந்த பெயருக்கு என்ன சிஃபா இருக்கு, என்ன பண்பு தன்மை இருக்கு? லுத்ஃப் என்ற அந்த தன்மை. அந்த லுத்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்மையாக இருத்தல், ஆறுதல் தரும் விதமாக இருத்தல், இது ஒரு அர்த்தம். மெல்லியதாக இருத்தல் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. சுத்திகரிக்கப்பட்ட ரொம்ப சுத்தமானது அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லலாம். இது நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அது வந்து மென்மையானது. அந்த அளவுக்கு அமைதியாக எல்லாவற்றையும் அறிதல், இதற்கும் லுத்ஃப் அப்படின்னு தான் பேர். அந்த அறிதல் எப்படிப்பட்டது அப்படின்னா அதனுடைய பின்னணியோடு சேர்த்து அறிதல். இந்த லத்தீஃப் அப்படிங்கிற பேருக்குரிய அந்த பண்பு லுத்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் லத்தீஃப் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவுமே அந்த அலீம் என்ற ஒரு பேரை பார்த்தோம் இல்லையா நேற்றைய வகுப்புல, அந்த அலீமனுடைய தொடர்ச்சி தான் அல் லத்தீஃப். அதே போல அந்த அலீமுடைய தொடர்ச்சி தான் அல் ஹபீர். அப்ப லத்தீஃப் அப்படின்னா என்னன்னா எல்லா விஷயத்தையும் அறிதல், அந்த அர்த்தம் தான் வரும். ஆனா எப்படி அறிதல் தான் அல்லாஹ் அதை அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்றதே நமக்கு தெரியாது.
இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு உதாரணத்தை எடுத்து, நம்ம ஒரு ஆபீஸ்ல அலுவலகத்துல வேலை செய்யும், அல்லது ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இல்ல பெண்களா இருந்தா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா, அவங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு ஆள் இருப்பாங்க. ஸ்கூல்ல நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. காலேஜ்ல நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆபீஸ்ல நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. நம்ம மதசால ஓதி இருந்தாலும் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. வீட்டுல இருந்தாலும் கூட ஒரு பெண் திருமணம் ஆகி போறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல அவங்க மாமியார், கணவர் இவங்க எல்லாம் அந்த பெண்ணை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னு கவனிப்பாங்க. கண்காணிக்கிறதுனா சில நேரம் தீவிரமா கண்காணிக்கிற ஆட்களும் உண்டு. பொதுவாக என்ன செய்யறாங்க அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு, பெரும்பாலான நேரங்கள்ல நமக்கு தெரியும் அவங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கூர்ந்து பாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா சிலர் எப்படி நம்மளை கவனிப்பாங்கன்னா, அவங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா சரியான நேரத்துல அவங்க அதை நம்ம கிட்ட சுட்டி காண்பிக்கும் பொழுது, அப்போதான் நம்ம உணர்வோம், இவங்க இவ்வளவு நேரமா நம்மளே கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுவும் மேலோட்டமா கவனிக்கல, ரொம்ப துல்லியமாக கூர்ந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் நாம அதை உணராமலே இருந்திருக்கிறோம். நம்மளை அவங்க கவனிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அதுவும் மேலோட்டமா கவனிக்கல, நம்மளை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கவனிக்கிறாங்கன்றத நம்ம தெரிந்து கொள்ளாத அளவுக்கு அமைதியா கவனிச்சிருக்கிறாங்க. அவங்க நம்மளை கூர்ந்து கவனிக்கிறாங்க என்பதை நாம் உணராத அளவுக்கு அவங்க ரொம்ப சைலண்டா கவனிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கவனிக்கிறதுக்கு தான் லுத்ஃப் அப்படின்னு பேர். அப்படி கவனிக்கிறவங்களுக்கு தான் லத்தீஃப் அப்படின்னு பேர். அப்ப அல்லாஹ் அல் லத்தீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய, நாம் பேசக்கூடிய, நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணம் ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் கவனிக்கிறாங்க என்பதை நாம் உணர்வதில்லை. அவ்வளவு அமைதியாக, அவ்வளவு மென்மையாக அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அல்லாஹ் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அமைதியாக ஒரு கவனித்தல். இப்ப நம்ம போலீஸ்காரங்க கவனிச்சா எப்படி கவனிப்பாங்க? அமைதியா கவனிப்பாங்களா? இருக்காது. அதட்டிக்கிட்டு அதிகாரத்தோட கவனிப்பாங்க இல்லையா? சைலண்டாலாம் கவனிக்க மாட்டாங்க. போலீஸ் அந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். அதே போல ஒரு கட்டுப்பாடான பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த கட்டுப்பாடான ஒரு டீச்சர், ஆசிரியர் வர்றாங்க, இல்ல பிரின்சிபல் கட்டுப்பாடானவங்க அவங்க வர்றாங்க அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். பெரும்பாலும் அவங்க சைலண்டாலாம் வரமாட்டாங்க, அமைதியெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கவனிக்கிறது எப்படின்னா, அல்லாஹ் எல்லா அதிகாரமும் ஆற்றலும் உடையவர். அதே சமயத்துல அல்லாஹ் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்தையும், ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். வெறும் கண்காணிப்பு மட்டுமல்ல, அதை கூர்ந்து கவனிக்கிறார். கவனித்து அந்த மனிதன் நல்ல மனிதனாக, நல்ல எண்ணத்தோடு இருக்கிற பட்சத்துல அந்த விஷயத்தை மனிதனுக்கு நல்லதாகவும் ஆக்கி விடுறார். சூரத்து யூசுப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில தனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தன்னிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லும் போது இதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும். அல்லாஹ் என்கிட்ட லத்தீஃபாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் அவங்க மீண்டு வந்தாங்க. சாதாரணமாக மீண்டு வரல. அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல முடிவடைஞ்சு அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரும் உயர்வும் கண்ணியமும் கிடைத்தது. அந்த ஒவ்வொரு கஷ்டத்திலையும், ஒவ்வொரு சோதனையிலையும் அவங்க அடி வாங்கி ஒன்னில்லாம ஆகியிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு சோதனையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருந்தது. அன்னைக்கு அதை யாரும் உணர்ந்திருக்க மாட்டாங்க. அந்த வரலாறு படிக்கும் போது கூட முதல் பாதியை படிக்கும் போது அதை நம்ம உணர மாட்டோம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுடைய இரண்டாவது பாதியை படிக்கும் போது அப்படியே ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் தலைகீழா மாறி போயிருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க அப்படியே நேர் எதிராக அவ்வளவு சிறப்பான, உயர்வான, கண்ணியமான, அதிகாரம் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு திடீர்னு தலைகீழாக புரண்டு அதுக்கு நேர் எதிரா, ஆனா நல்ல விதமாக மேல போகுது. திடீர்னு வாழ்வு வந்துருச்சு, திடீர்னு மேல போயிட்டாங்க அப்படின்னு நாம நினைப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்த்தாலும்
நிறைய பேருக்கு அப்படிதான் தெரியும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அப்படி இல்லை. தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வினுடைய அந்த கருணை இருந்து கொண்டேதான் இருந்தது. அல்லாஹ்வினுடைய கவனிப்பும் அரவணைப்பும் இருந்து கொண்டேதான் இருந்தது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருந்தது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, கவனிப்பு, அரவணைப்பு, ஆதரவு, உதவி இல்லாத தருணமே கிடையாது. அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்திருந்தார். அந்த சூரத் யூசுஃபினுடைய தஃப்சீரை நம்ம படிக்கும் போது அந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நீங்க அடுத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குர்ஆன்ல இருந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, குர்ஆனுடைய 12வது சூரத் யூசுப், அதுலதான் அந்த வரலாறு வருது. அதை படிச்சு பார்க்கும்போது ஆரம்பத்துல படிக்கும்போது நம்ம உணரும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டம், அதுக்கு மேல கஷ்டம், அதுக்கு மேல கஷ்டம், கொடுமையான சோதனைகள்லாம் அவங்க சந்திச்சாங்க. அப்படின்னு இந்த கஷ்டம் முடிவுக்கே வராதா அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய கஷ்டங்களை பெற்றிருப்பாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சோதனை மட்டும்தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. அதற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு அப்படின்னு மேலோட்டமா படிக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். நம்ம கொஞ்சம் என்ன சொல்ற, சிந்தித்து பார்த்தால் தெரியும். இல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்படுற காலத்திலே கூட ஒவ்வொரு அந்த கஷ்டத்தோடையும் சேர்ந்தே அல்லாஹ்வினுடைய அரவணைப்பும் உதவியும் இருந்தது. அல்லாஹ்வுடைய அரவணைப்பும் ஆதரவும் உதவியும் இருந்தது அப்படிங்கிறது உணர முடியும். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து இருந்தாங்க. அதனாலதான் பின்னாடி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்கிட்ட லத்தீஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லத்தீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய, தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய. ஆனா கண்காணிச்சு என்ன செய்வாங்க, அதை நாம நல்ல எண்ணம் உடையவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை நமக்கு நன்மையானதாக ஆக்கிடும். தேவரை கெட்டவனா இருக்கிறான், அதை அவனுக்கு அல்லாஹ் நல்லதாக ஆக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் அப்படின்னா அவரை அல்லாஹ் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அந்த கஷ்டத்திலும் கூட அல்லாஹ் நன்மைகளை கொடுப்பார். லத்தீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம அறியாத வகையில நம்மை கண்காணித்தல், நாம் அறியாத வகையில் நம்மை கவனித்தல். இப்ப நம்ம கண்காணிக்கிறது அப்படின்னாலே நெகட்டிவா தான், எதிர்மறையா தான் யோசிப்போம். கண்காணிக்கிறதுனா என்ன, நமக்கு மேல நம்மளை மிரட்டக்கூடிய ஒரு ஆள், நம்மளை அதட்டக்கூடிய ஒரு ஆள் இருந்து பார்க்கறதுக்கு தான் கண்காணிப்பு அப்படின்னு பேரு. எக்ஸாம் ஹால்ல நம்மளை கண்காணிப்பாங்க, சூப்பர்வைசர் கண்காணிப்பாங்க. ரோட்ல போனா டிராபிக் போலீஸ் கண்காணிப்பு. இப்ப கண்காணிப்பு அப்படின்னாலே நம்ம எதிர்மறையாக தான் பார்ப்போம். ஆனா அந்த லத்தீஃப் என்ற அந்த பெயருடைய அல்லாஹ்வுடைய அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது நெகட்டிவானது கிடையாது, எதிர்மறையானது கிடையாது. அது பாசிட்டிவானது, நேர்மறையானது, நன்மை தரக்கூடியது. அது எப்படி நடக்குதுன்றத கூட உணர மாட்டோம். கண்காணிக்கிறாங்கன்னா நமக்கு கிளியரா தெரியும். எக்ஸாம் ஹால்ல நம்மளை கண்காணிக்கிறாங்க, நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம், நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னா தெரியும். அவங்க காமிச்சிருவாங்க, வருவாங்க, பக்கத்துல நிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, நிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். நம்மளை கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கிற அந்த குரல்ல இருக்கக்கூடிய துணி கூட நம்மளை மிரட்டுற மாதிரி. அதே மாதிரிதான் போலீஸ்காரங்க நம்மளை கண்காணிக்கிறதும், டிராபிக் போலீஸா இருக்கட்டும், வேற எந்த போலீஸா இருக்கட்டும், நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம அதை தெளிவாக உணர்ந்து கொண்டே இருப்போம். அதுல ஒரு அழுத்தம், ஒரு பிரஷரை நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அல் லத்தீஃப் நம்மளை கண்காணிக்கும் போது அந்த அந்த மாதிரி எந்த பிரஷருமே இருக்காது, நமக்கு ஒரு அழுத்தமே இருக்காது. நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு கூட தெரியாது, நம்மளை கண்காணிக்கிறாங்க என்ற உணர்வே நமக்கு வராது. அதுதான் லத்தீஃபினுடைய கண்காணிப்பு. அல் லத்தீஃபாக இருந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கண்காணிக்கிறார்கள், நம்மை கூர்ந்து கவனிக்கிறார்கள். நம்ம நல்லவங்களா இருக்கிற பட்சத்துல நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, நமக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஆனா எப்படி அந்த கண்காணிப்பும் கவனிப்பும் நமக்கு தெரியாதோ அதே போல அல்லாஹ் நமக்கு ஆதரவு கொடுக்கிறதும் நமக்கு தெரியாது, அல்லாஹ் நமக்கு உதவி செய்யறதும் நமக்கு தெரியாது. அதை கூட நம்ம உணர மாட்டோம், அந்த அளவுக்கு நடக்கும். ஆனால் பின்னாடி உட்கார்ந்து பொறுமையா யோசிச்சு பார்த்தோம்னா தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கூட அல்லாஹ்வுடைய ஆதரவு இருந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருந்திருக்கிறது அன்னைக்கு நம்ம உணரும். ஆனா அது நடக்கும்போது அதை நாம் அறியவும் மாட்டோம், உணரவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பு, ஒரு கவனிப்பு, ஒரு ஆதரவு, ஒரு உதவி அது கொடுக்கிறவங்க தான் லத்தீஃப். அப்போ லத்தீஃப் அப்படிங்கிறவங்க தான் படைத்த அந்த மனிதனை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு நுணுக்கமும் தெரியும். இப்ப தவறு செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு,
அவரை யாரோ கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அப்படின்னா என்ன செய்வாரு? தவறுகளை மறைக்க பார்ப்பார். அல்லது கண்காணிப்பு இருக்கிற நேரத்துல தவறு செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யும். இதுதானே நம்மளை கண்காணிக்கிறாங்க, இந்த நேரத்துல தவறு செஞ்சா மாட்டிக்குவோம் அப்படின்றப்போ என்ன செய்வாங்க? அவங்க அந்த நேரத்துல தவறு செய்ய மாட்டாங்க. கண்காணிப்பாளர் நகரட்டும், போலீஸ்காரர் நகரட்டும், சூப்பர்வைசர் நகரட்டும், அப்புறம் அப்புறம் நம்ம நினைச்சதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பெத்தவங்க வீட்டுல கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா பிள்ளைங்க அந்த நேரத்துல வந்து அவங்களுடைய அந்த குறும்புத்தனம் கலாட்டாவெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிருப்பாங்க. பாப்பா வெளியே போட்டோம், அத்தா வெளியே போட்டோம், பா வெளியே போட்டோம், அப்பா வெளியே போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி போன உடனே இவங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப கண்காணிப்பு இருக்கும் பொழுது ஒரு குறும்புத்தனமும் கூட கட்டுப்படுத்தப்பட்டுதான் இருக்கும். இது கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிந்திருக்கும் போது, நாம் உணர்ந்திருக்கும். ஆனால் அல் லத்தீஃப் கண்காணிக்கும் பொழுது கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம உணர மாட்டோம். அதோடைய விளைவு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படி வழக்கமா இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். நம்மளை கண்காணிக்கிறாங்கன்றதே நமக்கு தெரியாதுன்றப்போ நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நம்மளை யாரும் கண்காணிக்கல, அப்ப நம்ம நினைச்ச மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் தானே. நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னா சில தவறுகளை செய்யலாம் என்று ஷைத்தான் மனசுல எண்ணத்தை போடுவோம். ஒரு ஊசலாட்டம் வரும். அதுல சில நேரங்கள்ல சில மனிதர்கள் அந்த ஊசலாட்டத்தின்படி செயல்படுத்திடுவாங்க. ஏன்னா யாரும் பார்க்கல, யாரும் நம்மளை கண்காணிக்கல, யாரும் இல்ல தானே, இந்த நேரத்துல இதை பார்த்தா என்ன, இதை செஞ்சா என்ன, இதை பேசினா என்ன அப்படின்லாம் தோணும். அது மனுஷன் தனியா இருக்கும் போதும் தோணும். அல்லது ரெண்டு மூணு பேர் மட்டும் தனியா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தோணும். இன்னொரு பத்தி பேசலாம், இதை பத்தி பேசலாம், இதை செய்யலாம், இதை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா யாரும் கண்காணிக்கல அப்படிங்கிறது. ஆனால் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறதையே நாம உணர்வதில்லை. அந்த அளவுக்கு மென்மையாக அல்லாஹ் கண்காணிக்கிறான். அதுதான் லத்தீஃப். அல்லாஹ் இங்க கேட்கிறாங்க இல்லையா, அலா யஅலமு மன் ஹலக, தான் படைத்தவங்களை பற்றி படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு தெரியாதா? கேட்டுட்டு தன்னுடைய அந்த அறிதலை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க. அதுதான் அல் லத்தீஃப். நீங்க அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதையே உணர மாட்டீங்க. நீங்க உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர மாட்டீங்க. அல்லாஹ் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர மாட்டீங்க. அந்த அளவுக்கு அமைதியா மென்மையா அல்லாஹ் நம் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை கண்காணிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அதுல நம்ம நல்லது செய்யறோம், நல்லவனா இருக்க முயற்சி செய்யறோம் அப்படின்னா அந்த நேரத்துல நாம் அறியாத வண்ணம் அல்லாஹ்வுடைய உதவி வருது. நம்ம அறிதல் மட்டும் இல்லை, நம்ம உணராத வண்ணம் அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய ஆதரவு வரும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வரும். முஸ்லிம்கள் உலகத்துல எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, உதவி, ஆதரவு ஏதோ ஒரு வகையில் வரும். ஆனா அது வந்து கொண்டு இருக்கிறது, இப்பவே நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது கூட நம்ம உணர்வு. இந்த அல் லத்தீஃப்ங்கிற பெயரை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். தனி மனிதனாகவோ, குடும்பமாகவோ, இல்ல ஒரு சமூகமாகவோ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். முஸ்லிம் சமூகத்துக்கு பெரும் சோதனைகள், கஷ்டங்கள் கொடுக்கப்படுது. முஸ்லிம் சமூகத்தையே அடிமைகள் ஆக்கிடணும், அல்லது முஸ்லிம் சமூகத்தையே இல்லாமல் ஆக்கிடணும், அழிச்சிடணும் அப்படின்லாம் கூட சிலர் வந்து திட்டமிட்டு பண்றாங்க. அவங்க கையில இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கூட பல இடங்கள்ல வந்திருக்கு. இவ்வளவு முயற்சிகள் செய்தும் அவர்களால் முஸ்லிம் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியவில்லை. வேறொரு சமூகமாக இருந்தா எப்பயோ அழிஞ்சு போயிருக்கும். இருந்த இடம் தெரியாமல், ஒரு மனிதன் கூட வாழ்ந்த அடையாளம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருப்பார். ஆனால் முஸ்லிம் சமூகம் இவ்வளவு பெரும் தாக்குதலுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான வருஷமா குறி வச்சு தாக்குறாங்க. சில பகுதிகள்ல, சில நாடுகள்ல 100 வருஷம் திட்டம் போட்டு இன்றைக்கு அதிகாரத்தை கையில எடுத்திருக்கிறாங்க. அவங்க போடக்கூடிய சட்டங்கள், அவர்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள், அதெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு நடைமுறைப்படுத்துறாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அடியாட்களை தொண்டர்களாக வைத்து அவங்க அதை நடைமுறைப்படுத்துறாங்க. ஆனால் அவ்வளவு செய்தும் இன்னும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல.
அவங்க திகைச்சு போறாங்க. ஏன் நம்ம இவ்வளவு முயற்சி செய்தோம், அதிகாரத்தையுமே கையில எடுத்த பிறகும் கூட இந்த முஸ்லிம்களை முற்றிலும் அழிக்க முடியலையே, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சேதங்களை விளைவிக்க முடியுது, ஆனா அந்த சமூகத்தை இல்லாமல் ஆக்க முடியவில்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு அவங்களால அதுக்கு பதில தெரிஞ்சுக்கவே முடியல, புரிஞ்சுக்கவே முடியல. என்ன நடக்குது, எப்படி இருந்தாலும் ஏதோ ஏதோ நம்மளை தடுக்குது, எப்படியோ முஸ்லிம்கள் தப்பிச்சிடறாங்க, எப்படியோ அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருது அப்படின்னு எதிர்த்தரப்பு உணருது. ஆனால் முஸ்லிம் தரப்பு இன்னும் அதை புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு, அந்த ஆதரவு, அந்த உதவி அது எப்படி வருது? லுத்ஃபாக வருது. அல்லாஹ்வுடைய அந்த லத்தீஃபனுடைய தன்மை வழியாக வருது. அல்லாஹ் நமக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் என்பதையே கூட நம்ம உணர்வது இல்லை. அல்லாஹ்வுடைய ஆதரவு நமக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்குதுங்கிறது கூட நம்ம உணர்றது இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி எங்க, அல்லாஹ்வுடைய உதவி எங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்க அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நின்று நிதானமா யோசிச்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாப்பும் இல்லைன்னா நம்ம என்னைக்கு அழிஞ்சு போயிருந்தோம். இத்தனை வருஷம் தாண்டி எல்லாம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவு எதிர்ப்புகள் நமக்கு இருக்கு. குறி வச்சு அப்படி காலி பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனால் அவங்க வைக்கிற குறி அவ்வளவு துல்லியமாலாம் அடிக்கிறது இல்லை. அவங்களுடைய திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுறது இல்லை. அவங்க எவ்வளவு பலத்தை திரட்டி கொண்டு வந்தாலும் அதுல 100ல் 1 பங்கு கூட பலம் இல்லாத முஸ்லிம்கள், அதிகாரம் கொஞ்சம் கூட இல்லாத முஸ்லிம்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவ்வளவு திட்டத்தையும் தாண்டி இன்னைக்கும் அந்த முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது. இல்லைன்னா என்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். வேறொரு சமூகமாக இருந்தால் இருந்த இடம் தெரியாமல், இருந்த அடையாளமே தெரியாமல் துடை தெரியப்பட்டிருக்கும். துடை தெரியப்பட்டது மட்டும் இல்ல, இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்றதே கூட வரலாறுல தெரிஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அடையாளம் இல்லாமல், எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அல் லத்தீஃப் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அந்த லுத்ஃபான அந்த உதவி, அந்த ஆதரவு, அந்த கண்காணிப்பு, அதன் மூலமா வரக்கூடிய பாதுகாப்பு முஸ்லிம் சமூகத்தை இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முஸ்லிம் சமூகத்தை வலுவாக்குறதுல, முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்கிறதுல நம்மளாம் ஏதாவது முயற்சி செய்யறோம்? இல்ல. அன்றாட வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் பத்துறது. ஆனாலும் நமக்கு எதிராக பெரும் பெரும் முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டாலும் அதுக்கு பதிலாக நாம எந்த ஒரு தற்காப்பு முயற்சி எடுக்கலைனாலும் நமக்கு பாதுகாப்பு என்று ஒன்று தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் அல் லத்தீஃப் ஆகிய அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்கள் தான். அல் லத்தீஃப் மேல நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த அல் லத்தீஃப் ஆகிய அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. எப்பொழுதும் நம்மளை கண்காணிக்கிறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய ஆதரவு, உதவி, பாதுகாப்பு இவையெல்லாம் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை நாம் உணர்வதில்லை. ஏன்னா லத்தீஃபினுடைய அந்த தன்மை அதுதான். அது நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம அறிய மாட்டோம். நம்ம கண்ணுக்கு அது சாதாரணமா தெரியாது, நம்ம காதுக்கு சாதாரணமாக அது அடையாது, நம்முடைய அறிவுக்கு கூட பல நேரங்கள்ல எட்டாது. ஆனா ரொம்ப கூர்ந்து ஆழமாக கவனித்தால், அல்லது அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சில வருஷங்களுக்கு பிறகோ, பல வருஷங்களுக்கு பிறகோ அந்த விஷயங்களை நம்ம திருப்பி யோசிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு உணர்வோம், அன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்தது தான், அன்னைக்கு நாம் அதை உணரல. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருந்ததுதான், அன்றைக்கு நாம் அதை உணரல, அன்றைக்கு நாம் அதை புரிஞ்சுக்கல. அல்லாஹ்வுடைய உதவியோ ஆதரவோ பாதுகாப்போ இல்லை அப்படின்னா அன்னைக்கு நாம் அழிஞ்சு போயிருக்கோம். நம்மளை எரிச்சு கொன்று புதைச்சு இன்றைக்கு 30-40 வருஷம் ஆகிரும், அல்லது 70-80 வருஷங்கள் ஆகிரும். இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், ஒரு சமூகமாக இருக்கிறோம், எண்ணிக்கையில கூட வலுவான சமூகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. நம்மளை சுற்றி வரக்கூடிய, நம்மை தாக்கக்கூடிய அபாயங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த லுத்ஃப், அல்லாஹ்வுடைய அந்த லத்தீஃப் என்ற பெயருடைய தன்மையின் காரணமாக வரக்கூடிய. இது சமூகத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த உதவி உண்டு. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா தெரியும், எப்படி நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், எப்படி நம்ம இத்தனை வருஷம் ஒரு குடும்பமாக நிலைச்சு இருந்திருக்கிறோம், குடும்பம் வளர்ந்திருக்குது. நமக்கு உள்ள வருமானத்துக்கு, நமக்கு இருந்த உதவிக்கு, ஆதரவுக்கு நாம இப்படி எல்லாம் இருக்க முடியாது. நம்ம இன்னும் கீழே இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், பல விஷயங்கள்ல நல்ல விதமா இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? அல்லாஹ் அல் லத்தீஃப், அல்லாஹ் தொடர்ச்சியா நம்மை
கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்காணிப்பு சும்மா நம்மளை மிரட்டுறதுக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? நம்ம நல்லது செய்யறதுக்கு நினைச்சோம் அப்படின்னா அந்த நல்ல எண்ணத்துக்கு, நல்ல மனசுக்கு அல்லாஹ்வுடைய ஆதரவு, உதவி, பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு தான் அல்லாஹ் கவனிக்கிறார். அல்லது நம்ம கெட்டவங்களா இருந்தா நம்ம தீமை செய்யறதையுமே அல்லாஹ் தடுப்பான், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தடுப்பான். அதுக்கப்புறம் சரி நீ தீமையை விரும்பி தேர்ந்தெடுக்கிறனா போய் செஞ்சுக்கோன்னு விட்டுடுவாங்க. ஆனா நன்மையை நம்ம விரும்பி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு அல்லாஹ்வுடைய ஆதரவும், உதவியும், பாதுகாப்பும் எப்பவும் இருக்கும். அதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த பெயருக்கு போகும். இப்ப அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா கடந்த 2 வருடங்களாக பலஸ்தீன்ல, கஸாவுல தொடர்ச்சியான தாக்குதல் முஸ்லிம்கள் மீது நடந்து கொண்டிருக்கு. இந்த கஸாவினுடைய முஸ்லிம்கள் மீது அவங்களுக்கு அல் லத்தீஃபினுடைய அந்த உதவியும், ஆதரவும், பாதுகாப்பும் கிடைச்சிச்சா இல்லையா? ஆமா, அந்த மக்கள் பெரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது எங்கிருந்துமே அவங்களுக்கு உதவி வரல, எல்லாருமே அவங்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தான் தெரியும். தமிழ்நாட்டு நாத்திகர்கள், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்ல, நாங்க பெரியாரிசம் சொல்லக்கூடிய சிலர் சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியால எழுதுறாங்க. அவங்க அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களா, பாதுகாத்தாங்களா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய உதவி வரலையே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அல் லத்தீஃப் என்பதை அவங்க அறிய மாட்டாங்க. நமக்குமே அல்லாஹ் அல் லத்தீஃப்ங்கிறது தெரியறது இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி என்ன வகையில அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வதில்லை, உணர்ந்து கொள்வதில்லை. கஸாவுடைய மக்கள் பெரும் சோதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தினுடைய, முஸ்லிம் ஆட்சியாளருடைய உதவி கஸாவுடைய மக்களுக்கு நேரடியா கிடைக்கல, பல நேரங்களும் மறைமுகமா கூட கிடைக்கல. ஆனாலும் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியோட தான் அங்க போர் நடத்தப்படுது. அவங்களுடைய எதிர்த்தரப்புக்கு உள்ள அந்த ராணுவ பலம், ஆயுத வலிமை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கஸாவுடைய மக்கள் அழிக்கப்பட்டு இன்னைக்கு 2 வருஷம் ஆகிருக்கு. ஆனா இன்னைக்கும் கஸாவுல மக்கள் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவங்க இத்தனை நாள் இருக்கிறது மட்டும் அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது. பல நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய ஹிக்மா, அல்லாஹ்வுடைய ஞானத்தை நாம புரிந்து கொள்ளாமல் விட்டுறோம். குறிப்பா எப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளாம விட்டுறோம் அப்படின்னா, அல்லாஹ்வோட உதவி அப்படின்னாலே இந்த உலகத்துல தான் நமக்கு கிடைக்கணும், இந்த உலகத்துல நம்ம வெற்றி அடைகிறது தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த உலகத்துல துனியாவுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு முழுசா வரணும், துனியாவில் அடையக்கூடிய வெற்றி தான் வெற்றி அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லல. உண்மையான வெற்றி அப்படிங்கிறது தீர்ப்பு நாள் அன்று நமக்கு கிடைக்கக்கூடியது. அதுதான் உண்மையான வெற்றி. சொர்க்கம் அப்படிங்கிற தீர்ப்பு வருது பாருங்க, அதுதான் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி, அதுதான் ஃபௌசுல் கபீர், மாபெரும் வெற்றி. இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவை உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. உங்களை பசியாலும் பயத்தாலும் சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ என்று அல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய செல்வங்கள், அதுல உங்களுக்கு நஷ்டம் வரும். உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய உடல்கள், அதுல உங்களுக்கு நஷ்டங்கள் வரும். உங்களுடைய உழைப்பினுடைய பலன்களை முழுசா நீங்க பெற்றுக்கொள்ளாம அதுலயும் உங்களுக்கு நஷ்டம். இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு நஷ்டங்கள், அதுவும் வருஷத்துக்கு 1 முறை அல்லது 2 முறையோ அப்படி என்று அல்லாஹ் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய நியதி, சுன்னத்துல்லாஹ். சுன்னத்து ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, நபி வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுன்னத்துல்லாஹ்னு ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி பேசுறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வழி. பூமியில மூமின்களாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா நேரமும் அல்லாஹ் வெற்றியை தரமாட்டார்கள். எல்லா நேரமும் அல்லாஹ் வெற்றியை தரமாட்டார். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் மாதிரி தான் அல்லாஹ் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நினைச்சா ஒவ்வொரு முறையும் முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு வெற்றியை தந்துவிட முடியும். அந்த வல்லமை, அந்த ஆற்றல், அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. ஆனால் அல்லாஹ் தோல்வியை கொடுத்தும் முஸ்லிம்களை சோதிப்பார். வெற்றியும் கூட நமக்கு ஒரு சோதனை தான், தோல்வியும் சோதனை தான்.
எப்படி பணம் இருக்கிறதும் சோதனை, பணம் இல்லாம கஷ்டப்படுறதும் சோதனை, இந்த ரெண்டுமே சோதனையோ அதே போலதான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதும் சோதனை தான், ஆட்சி அதிகாரம் இல்லாம போறதும் சோதனை. வெற்றியும் சோதனை தான், தோல்வியும் சோதனை தான். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில நம்மை சோதித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். அதனால எல்லா நேரமும் நமக்கு தொடர்ச்சியாக வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்காது. ஒரு தனி மனிதனாக நம்ம எவ்வளவு பெரிய திறமைசாலியாக புத்திசாலியாக இருந்தாலும் கூட, கடும் உழைப்பாயாக இருந்தாலும் கூட எல்லா நேரமும் நாம் வெற்றி பெறணும். அதே போலதான் ஒரு குடும்பமாகும். நம்ம ரொம்ப திறமையான குடும்பம், அல்லாஹ்வுக்கு பயந்த குடும்பமாக இருந்தாலும் கூட எல்லா நேரமும் வெற்றி பெறணும். அதே போலதான் முஸ்லிம் சமூகமும், அது தனித்தனி நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த சமூகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் நாம் வெற்றி பெற மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நியதி அது, சுன்னத்துல்லாஹ். சில நேரம் ஜெயிப்போம், சில நேரம் தோப்போம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய இறுதி நபி, அல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரை தான் அல்லாஹ் கலீலாக நெருங்கிய தோழராக ஆக்கினார். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய மிக நெருங்கிய தோழரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பல உதவிகள் வந்தாலும் பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. ஏன் அல்லாஹ்வால அந்த கஷ்டத்தை தடுக்க முடியாதா? முடியும். ஆனால் இதையெல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுதுதான் நாம இன்னும் சுத்தமாகும். இல்ல சுத்தமானவங்களா இருக்கும் போதே அதை அவங்க சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுத்தமானவங்க தான் இல்லையா? அவங்க சுத்தமாக இருக்கும் போதே அவ்வளவு சோதனைகளை சந்திக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்தஸ்து உயரும். கஷ்டத்தை பற்றி நம்ம இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கஷ்டங்கள் நம்முடைய பாவங்களை அழிக்கும், நம்மளை சுத்தமாக ஆக்கும். இது ஒண்ணு. அதே போல கஷ்டங்கள் நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்தும். அந்தஸ்து பூமியில நம்முடைய அந்தஸ்து இல்லை, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தும். இன்னைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். ஆனா சொர்க்கத்துல 100 படித்தரங்கள் இருக்கு, 100 லெவல்ஸ் இருக்கு. அதுல உச்சகட்டம் டாப் மோஸ்ட் லெவல்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு தகுதியான ஒரு மனிதனா இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு வச்சுக்கோம். ஆனா இதை வச்சு சொர்க்கத்துக்குள்ள நுழையணும், அவ்வளவுதான். ஆனா அந்த 100ல கீழே இருக்கும், 100வது ரேங்க்ல கீழே இருக்கும், நம்பர் 1ல இருக்க மாட்டோம். ஆனா நம்முடைய இந்த கஷ்டங்கள், இந்த சோதனைகள் மூலமாக, நம்முடைய தோல்விகள் மூலமாக நம்முடைய அந்தஸ்து உயரும். அதுல நம்ம சபர் காண்பிக்கிறோம் பாருங்க, அந்த சபரின் மூலமாக நம்முடைய அந்தஸ்து உயரும். இன்னைக்கு நம்ம சொர்க்கத்துல நுழையறதுக்கு மட்டும் தகுதி உடையவங்களா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல நாம சந்திக்கக்கூடிய தோல்விகள், நாம் படக்கூடிய வேதனைகள், இது எல்லாத்திலையும் நம்ம சபரோட இஸ்திகாமத்தோட இருந்தோம்னா, பொறுமையோடையும் நிலை குலையாமலும் உறுதியாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய அந்தஸ்து உயரும். சொர்க்கத்துக்குள்ள நுழையறதுக்கு மட்டுமே தகுதி உடையவங்களா இருந்த நாம சொர்க்கத்துல ஒரு 50 நிலை தாண்டி கொஞ்சம் உயரத்துக்கு போயிடும். அதிகமான கஷ்டத்தை யார் சந்திக்கிறாங்களோ அவங்க நபிமார்களோடு இருப்பார்கள், சொர்க்கத்துடைய மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும். அப்போ கஷ்டங்கள், இந்த உலக வாழ்க்கையில் நாம படக்கூடிய கஷ்டங்கள், நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள், நமக்கு வரக்கூடிய தோல்விகள், இவை எல்லாமே நம்மை சுத்தப்படுத்தக்கூடியவை, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவை. நம்ம அல்லாஹ்வுடைய வழியில இருக்கிறோம் ஆனாலும் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம தோத்துட்டோம் அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய வழியில் இருக்கிறோம் ஆனாலும் கஷ்டப்படுறோம்னா அங்க என்ன நடக்குது? அந்த கஷ்டம் நம்மை இன்னும் சுத்தமானவர்களாக ஆக்குகிறது. அந்த கஷ்டம் நம்மை இன்னும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறது. நம்ம சுத்தமானவங்க, உயர்ந்தவங்கன்றது இந்த உலகத்துல மனிதர்களுக்கு தெரியாம போகலாம், நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் கூட நம்ம புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் சுத்தமானவர்களாக போய் நிற்போம். அல்லாஹ் முன்னாடி மறுமையில நிற்கும் போது கல்புன் சலீம், அந்த சுத்தமான பாதுகாக்கப்பட்ட அந்த இதயத்தோடு நாம் போய் நிற்போம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில நம்ம போய் நிற்போம். அல்லாஹ்விடத்தில் நாம பெரும் அந்தஸ்து உடையவர்களாக போய் நிற்போம். அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்த தரத்துக்கு நம்மை அனுப்புவாங்க. அதற்காக அல்லாஹ் கொடுக்கிறது தான் இத்தனை சோதனைகளும், இத்தனை கஷ்டங்களும், இத்தனை தோல்விகளும். நம்மை பார்த்து நம்முடைய உறவினர்கள் கேட்பாங்க, நம்மை சுற்றி இருக்கவங்க கேட்பாங்க, நான் அல்லாஹ் அல்லான்னு சொல்ற, மார்க்கம் மார்க்கம் நீ தான் அடிச்சுக்கிற, உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சா, நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க வைக்கிற அளவுகோல் என்ன? நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்ப நல்லா இருக்கிறதுக்கு அவங்க வைக்கிற அளவுகோல் என்ன? வசதியா இருக்கிறியா, பணம் இருக்குதா, அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பணம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கணும்னு அர்த்தம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவிங்கிறதே பணம் மட்டும்தான். பணம் இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு, பணம் இல்லைன்னா அல்லாஹ்வுடைய உதவி இல்லை அப்படின்னு துனியாவுடைய கோணத்துல அவங்க பாக்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கோணம் அப்படி கிடையாது.
அல்லாஹ் யாருக்கும் பணத்தை கொடுப்பாங்க, படுமோசமான காஃபிருக்கும் பணத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு உலகத்துடைய மிக பெரும் பணக்காரன் யாரும் பாருங்க, படுமோசமான காஃபிரா இருப்பாங்க. அப்ப பணம்ங்கிறது அல்லாஹ் கொடுத்த நியமத்து அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதிகாரம்ங்கிறது அல்லாஹ் கொடுத்த நியமத்தின் அர்த்தம் இல்லை. கடந்த 200-300 வருடங்களாக காஃபிர்கள்ட்ட தான் அதிகாரம் குவிஞ்சு கிடக்குது. முஸ்லிம்கள் பல இடங்கள்ல தோற்று போயிருந்திருக்கிறார். அதுக்காக இந்த உலகத்தில் யார் அதிகாரம் உடையவர்களாக இருந்தார்களோ, இன்றைக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. யார் காஃபியராக மரணித்தார்களோ நிச்சயமா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையில பெரும் பணக்காரராக இருந்தாலும் சரி, பெரும் அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களை பல முறைகள் தோற்கடித்தவர்களாக இருந்தாலும் சரி, மறுமையில் அவர்கள் தோற்று போவார்கள். மறுமையுடைய வெற்றிங்கிறது எது? சொர்க்கம் யார் கிடைக்குதோ அவங்கதான் வெற்றியாளர். சொர்க்கம் தான் வெற்றி. சொர்க்கத்துக்கு உரிய வாழ்க்கையை வாழறதுதான் இந்த உலகத்தில் வெற்றி. ஏழையா வாழ்ந்தா தோத்துட்டோன்னு அர்த்தம் இல்லை, பணக்காரரா வாழ்ந்துட்டா ஜெயிச்சுட்டோன்னு அர்த்தம் இல்லை. அதிகாரம் உடையவங்களா வாழ்ந்துட்டா, நம்ம கையில அதிகாரம் வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம் இல்லை. அதிகாரம் இல்லை அப்படின்னா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஏழையாக இருந்தாலும், அதிகாரம் இல்லாத அடிமையாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய வழியில நாம நிக்கிற வரைக்கும் நாம ஜெயித்து கொண்டேதான் இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல உணரும். ஏழையா இருக்கிறோம் ஆனா அல்லாஹ்வோட இருக்கிறோம். அடி வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனா அல்லாஹ்வோட இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வோடு இருத்தல் தான் வெற்றி. பணத்தோடு இருக்கிறது வெற்றி இல்லை, அதிகாரத்தோடு இருக்கிறது வெற்றியா. இப்போ இந்த பின்னணியில கஸாவினுடைய மக்களை யோசிச்சு பாருங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய அந்த மரணம் என்பது ஷஹீதுடைய அந்தஸ்து. ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ்வுடைய வழியில் போரிட்டு மரணித்த அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய வழியில போரிட்டு மரணித்தவர்களுக்கு கியாமத் நாள்ல, மறுமை நாள்ல கேள்வி கணக்கே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் கேள்வியை சந்திப்பாங்க, விசாரணை சந்திப்பாங்க. அவங்க மட்டும் விசாரணை சந்திக்க மாட்டாங்க, நேரம் சொர்க்கம். அதுவும் சொர்க்கத்துல உயர்ந்த தரம், உயர்ந்த தரம். அப்ப கஸாவுடைய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த லத்தீஃபினுடைய உதவி கிடைச்சிட்டு இருக்குதான்னா தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்துல ஒரு சிறந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அடிபட்டாலும் அல்லாஹ்வை விட்டு அவங்க நவுந்துடல. இன்னைக்கும் அவங்க ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மள மாதிரி அர்த்தம் புரியாம மனப்பாடம் பண்ணல. அவங்களுக்கு எல்லாம் அரபி நல்லாவே தெரியும், அர்த்தத்தோடு தான் அவங்க மனப்பாடம் பண்றாங்க. இவ்வளவு பட்டினி கடந்தாலும் கூட கஷ்டப்பட்டாலும் அவங்க இஸ்லாமை விட்டு இல்லை. இஸ்லாமை விட்டுட்டு போய் சரணடைஞ்சிட்டாங்கன்னா, இஸ்லாமை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எவ்வளவு நாடுகள் இருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இஸ்லாமோடு வாழ்ந்து இஸ்லாமோடு மரணித்து விட்டால் அதுதான் வெற்றி என்று அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள்லேயே மிக சுத்தமான இதயம் உடைய மக்கள் அவங்க அதுல முக்கியமானவங்க. அவங்க மட்டுமே இல்லை, மற்ற இடங்கள்லயும் அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள்லயே சுத்தமான இஸ்லாமும் ஈமானும் உடைய மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி அங்கே இருக்கிறாங்க கஸாவில். அவங்க இஸ்லாமை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளாம் இஸ்லாமை இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் இஸ்லாமை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமுக்கான தியாகங்களை பற்றி நம்ம கிதாபுகளை படிக்கிறோம், பயான்களை கேட்கிறோம். ஆனா அந்த தியாக வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மரணமும் கூட ஷஹீதனுடைய மரணமாக அமைகின்றது. என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையிலேயே சொர்க்கவாசி எப்படி இருக்கணுமோ அந்த தகுதி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மரணிக்கும் போது சொர்க்கத்துக்கு அவங்களுக்கான இடத்தை உறுதி செய்தவர்களாக அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ கஸாவில அல் லத்தீஃப் ஆகிய அல்லாஹ்வுடைய அந்த மறைமுக உதவி கிடைக்குதா அப்படின்னா, அவங்க சொர்க்கத்தினுடைய உயர்ந்த படித்தரத்துக்கு அல்லாஹ் தயார்படுத்துறாங்களே, அதை விட பெரிய உதவி என்பது கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறோம் பூமியில நல்லா வாழறதுக்கு வசதியாக, பூமியில அதிகாரத்தோட வாழறதுக்கு அல்லாஹ் கொடுக்கறது தான் பெரிய உதவி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய உதவி தான். ஆனா உண்மையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய உதவி எதுன்னா, சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தரத்தை அடைவதற்கு அல்லாஹ் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த உதவி தான் அல்லாஹ்வுடைய உதவிகளிலேயே பெரிய உதவி. சொர்க்கத்துடைய உயர்ந்த தரத்துல யார் இருப்பாங்க? நபிமார்கள் இருப்பாங்க. நபிமார்கள் அல்லாத சாதாரண மனிதர்களுக்கு அந்த அந்த இடம் கிடைக்கணும், அந்த தரம் கிடைக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு தியாக வாழ்க்கை அவங்கள்ட்ட இருக்கும். இந்த மாதிரியான தியாகத்துடன் கூடிய மரணம் அவங்களுக்கு இருக்கும். அது அந்த மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது.
அது மட்டுமல்ல, அவங்களுடைய உறுதி, அவங்களுடைய அந்த போராட்டம் நம்முடைய உறங்கி கிடக்கும் நம்முடைய இதயத்தை தட்டி எழுப்புகிறது. கிட்டத்தட்ட நம்முடைய இதயம் மரணித்து விட்டது. செத்து போன ஒரு மனசோட இருந்தோம் நம்ம. அவங்களுடைய அந்த ரத்தம் இந்த இறந்து கிடந்த இதயத்தை உயிர்ப்பிக்கிறது. அவங்களுடைய தியாக வாழ்க்கை நம்முடைய ஈமானை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. அதனால உலகத்துல பல பகுதிகளில் இஸ்லாம் ஈமானை மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். திரும்பவும் இஸ்லாமை நோக்கி வர்றாங்க மக்கள். முஸ்லிம்களே இந்த இஸ்லாமை பத்தி தெரியாத மக்கள்லாம் இன்னைக்கு இஸ்லாமை படிக்கிறாங்க. காஃபிர்களுமே இந்த 2 வருஷத்துடைய பிரச்சனைகளை, கசாவுடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இஸ்லாமை பத்தி படிச்சு நிறைய பேர் இஸ்லாமுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. தினமும் செய்திகளை பார்ப்போம். அல் லத்தீஃப் ஆகிய அல்லாஹ் அந்த கசாவுடைய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான உதவி? சொர்க்கத்துல மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கான உதவி. ஏன்னா அதுதான் உண்மையில வெற்றி, அதுதான் உண்மையான உதவி. அது அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அல் லத்தீஃபினுடைய அந்த கண்காணிப்பும் ஆதரவும் உதவியும் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பும் கூட நம்ம எப்பவும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில நாம பெறக்கூடிய தோல்வி அப்படிங்கிறது உண்மையான தோல்வி அல்ல. நாம் அல்லாஹ்வோடு இருக்கும் வரை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு இருக்கும் வரை நமக்கு வரக்கூடிய தோல்வி எல்லாம் ஒரு உண்மையான தோல்வி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல அவங்களும் முஸ்லிம்களும் ஜெயிச்சாங்க. உஹதுல அவங்களும் முஸ்லிம்களும் தோற்றார்கள். உஹது போர்ல தோல்வி கிடைச்சது. நபிக்கே போர்ல தோல்வி கிடைச்சது. அப்ப நபி வெற்றியாளர் இல்லைன்னு சொல்லிடுவோமா? ஏன்னா உண்மையான வெற்றி அப்படிங்கிறது மறுமையினுடைய வெற்றி தான். இந்த உலக வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் ஒரு மூமினுக்கு மாறி மாறி தான் வரும். அது அல்லாஹ்வுடைய நியதி. ஆனால் எந்த சூழலிலும் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்காம இருக்கிறது இல்லை. கண்காணித்துட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அல்லாஹ் நம்மை கவனிக்கிறார்கள். நமக்கான உதவி ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் அதை உணர மாட்டோம். பல நேரங்கள்ல இந்த உலக வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம அதை உணர மாட்டோம். மறுமையில நிற்கும் பொழுதுதான் நம்முடைய நன்மை தீமைகள் தராசுல போடப்படும் போது நம்ம நினைச்சே பார்க்காத, உணர்ந்தே இராத நன்மைகள் எல்லாம் தராசுல வைக்கப்படும். இந்த நன்மையெல்லாம் நான் செஞ்சேன்னா அப்படின்னு நம்ம திகைச்சு போய் நிற்போம். அந்த நன்மையெல்லாம் எங்க இருந்து வந்தது? அல்லாஹ் அல் லத்தீஃபாக இருந்து நமக்கு கொடுத்த அந்த ஆதரவு, உதவி, பாதுகாப்பு அதன் மூலமாக வந்தது. நம்ம காட்டின பொறுமை அது அங்கே நன்மையா வந்து நிற்கும். நம்ம காட்டின உறுதி அது அங்கே நன்மையாக வந்து நிற்கும். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைச்சுக்கிட்டு உறுதுணையா நிக்கிறோமே, அதுவும் கூட அங்கே நன்மையாக வந்து நிற்கும். இவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து கொண்டு உனக்கு இங்க சிட்டிசன்ஷிப் இருக்குதா இல்லையா, உனக்கு இது இருக்குதா இல்லையா, அது இருக்குதா, அன்றாட வாழ்க்கையை பதற்றமான ஒரு வாழ்க்கையை ஆக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த பதற்றத்துக்கும் நடுவுல நம்ம தொழுவோம். அந்த பதற்றத்துக்கான நடுவுல நம்ம நோன்பு வைக்கிறோம். பதற்றத்துக்கு நடுவுல சதகா கொடுக்குறோம். முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, எங்கேயாவது வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம தான் போய் உதவுறோம். நம்ம தான் பிரியாணி செய்யறது சும்மா சாப்பாடு கிடையாது. நம்ம கட்டுசோறு கட்டிக்கிறது இல்லை, பிரியாணி செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறோம். நம்முடைய பள்ளிவாசல்களை திறந்து உள்ள தங்கிக்குங்கன்னு நம்ம சொல்றோம். ஒரு வலுவான வசதியான அதிகாரமுடைய சமூகம் செய்யறதெல்லாம் அந்த வலிமை இல்லாம, அதிகாரம் இல்லாம நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய சமூகமாக நம்ம இங்க இருக்கோம். இதெல்லாம் எங்கேன்னு வந்துச்சு? அல்லாஹ் அல் லத்தீஃப் என்ற அந்த தன்மையிலிருந்து உதவுவதன் மூலமாக வந்தது. கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலேயே அல்லாஹ் நமக்கு உதவுவதை நாம் உணர ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு அது படல, நம்ம காதுக்கு அது விழல, நம்ம சிந்தனைக்கு அது எட்டல. ஆனால் அல் லத்தீஃப் என்பதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அந்த லுத்ஃப், நாம் அறியாத வண்ணம் அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டு, நாம் அறியாத வண்ணம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களே, அதை நாம் உணர ஆரம்பிப்போம். அப்ப அதுதான் அல்லாஹ் கேட்கிறாங்க. இது முஸ்லிம்கள்ட்டையும் கேட்கிறாங்க, காஃபிர்கள்ட்டையும் கேட்கிறாங்க. அலா யஅலமு மன் ஹலக, படைச்சவங்களுக்கு தெரியாதா உங்களை பத்தி? நீங்க உள்ள என்ன வச்சிருக்கிறீங்க, நீங்க பகிரங்கமா ஏதோ கொண்டு வரீங்க, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்க தெரியாதா? இன்னும் அல்லாஹ் யாரு? அல் லத்தீஃப், கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறதையே தெரியாத வகையில் கண்காணிக்க முடியும். அப்படி அல்லாஹ் அவங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் யாரு? ஹபீர். ஹபீர் அப்படின்னா என்ன? ஹபர அப்படிங்கிற வேர் சொல்லேன்னு வந்தது. இதுல இருந்து ஹபர அப்படின்னு வார்த்தை வருது. ஹபர், உருதுல கூட அந்த வார்த்தை உண்டு, ஹபர். கே ஹபர், ஒருத்தர் சந்திச்சா கேட்பாங்க என்ன செய்தி அப்படின்னு கேட்பாங்க.
அது அந்த செய்தி அறிதல் அதுல வரத்தான் அது வந்து ஹிபரா அப்படிங்கிற வார்த்தை வருது. ஹிபரா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செய்தி, ஒரு விஷயம் நடக்குது, அதை பத்தி ஒரு அறிதல், ஒரு செய்தி வருது. ஆனா அது மேலோட்டமான செய்தி கிடையாது. அதனுடைய மேலோட்டம் என்ன, அதுல உள்ள இருக்கிறது என்ன, உண்மையில அதனுடைய ஹகீகத், அதனுடைய உண்மைத்தன்மை, ரியாலிட்டி என்ன, அந்த அளவுக்கு ஆழமாக அறிதல் தான் அந்த ஹிபர். அதை உடையவங்க தான் ஹபீர். அப்ப அல்லாஹ் வந்து அல் ஹபீர் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விஷயத்தினுடைய தகவல்களும் செய்திகளையும் அறியக்கூடியவர், அதான் ஹபீர். ஆனா அது எந்த மாதிரி, இன்றைக்கு நம்ம ஒரு செய்தித்தாள் இருக்கு, ஒரு நியூஸ் மீடியா இருக்கு, அவங்களுக்கு தான் செய்தி வருது, நம்ம கிட்ட செய்தியெல்லாம் வாசிச்சு காண்பிக்கிறாங்க இல்லையா? ஆனா செய்தியை அவங்க எந்த அளவுக்கு சோதிச்சு பாக்குறாங்க, உண்மையா இல்லையா அப்படின்ட்டு. அது உண்மையான செய்தி, உண்மையான தகவலா இருந்தா கூட அதனுடைய பின்னணியில என்ன, அதை செஞ்சவங்க உண்மையில மனசுல என்ன நினைச்சாங்க, நல்லது நினைச்சு செஞ்சாங்களா, கெட்டது நினைச்சு செஞ்சாங்களா, இது வந்து தற்செயலா நடந்த ஒரு விஷயமா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம், அது நல்ல திட்டமோ சதி திட்டம் சூழ்ச்சியோ இருக்குதா இல்லையா, இதெல்லாம் வந்து இன்றைக்கு செய்திய சேகரிக்கிற யாருக்கும் தெரியறது இல்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா தகவல்களும் எல்லா செய்திகளும் வந்து அடையும். அல்லாஹ் எல்லாவற்றினுடைய அந்த செய்திகளையும் தகவல்களையும் அறியக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய அறிதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த செய்தி உடைய வெளிப்படைத்தன்மை மட்டுமல்ல, அந்த செய்திக்கு உள்ள என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனுடைய இன்னர் ரியாலிட்டி என்ன, அதனுடைய உள்ரங்கம். வெளியே பார்க்கறது இது பகிரங்கமா பார்க்கறது, உள்ரங்கமா ரகசியமா அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கு, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அது தெரியறது மட்டும் இல்ல, இது எதை நாடி செய்யப்பட்டது, இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதலும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுதான் ஹபீர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, இதுக்கு முந்தின ஆயத்துல இருந்து பார்க்கும்போது, வ அஸிர்ரு கௌலக்கும் அவ் இஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். நீங்க உங்களுடைய பேச்சுகளை ரகசியமாக வச்சாலும் சரி, அல்லது அதை சப்தமாக சொல்லி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பகிரங்கப்படுத்தினாலும் சரி, உண்மையில உங்க உள் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு, உங்க பேச்சு அது பகிரங்கமா இருந்தாலும், அது ரகசியமா இருந்தாலும், அதற்கு பின்னாடி உங்க மனசுல ஆழ் மனசுல ஒளிச்சு வச்சிருக்கிற விஷயமாக இருந்தாலும், அல்லாஹ் அலீம், அதை தொடர்ச்சியாக அதோட நிக்கல. அது எப்படி அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அலா யஅலமு மன் ஹலக, படைச்சவங்களுக்கு தெரியாதா? உங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய அந்த புத்தியுமே அல்லாஹ் தான் படைச்சான். நீங்க கொண்டு வரக்கூடிய அந்த எண்ணம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், அதையும் கூட அல்லாஹ் தான் படைச்சான். அப்ப அல்லாஹ்வுக்கு இது தெரியாதா? அல்லாஹ் தெரியாம இருந்துருவாங்களா? இதெல்லாம் படைக்கிறதே அல்லாஹ் தானே. உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையும் அல்லாஹ் தானே படைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாம போயிடுமா என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் தன்னுடைய அந்த அறிதலுடைய ஆழத்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க. வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். இன்னும் அல்லாஹ் அல் லத்தீஃபாகவும் அல் ஹபீராகவும் இருக்கான் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஏனென்றால் இந்த இடத்துல வா அப்படிங்கிறது இன்னும் இது வந்து இங்க இந்த வா அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து ஹால், அந்த அந்த நிலை என்னங்கிறத உணர்த்துது. அல்லாஹ்வுக்கு இத்தனையும் தெரியும், ஏனென்றால் அல்லாஹ் லத்தீஃபாக இருக்கிறார்கள், அல் ஹபீராக இருக்கிறார். அல்லாஹ் வந்து அல் அலீம், அல்லாஹ் அல் ஹாலிக், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க. அல்லாஹ் லத்தீஃப், ஆழமா ஊடுருவி அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு சைலண்டா அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அல் ஹபீர், அப்படி அல்லாஹ் அறியும் பொழுது அதனுடைய மேலோட்டமான விஷயத்தை மட்டும், அல்லது வெளியில தெரியுற விஷயத்தை மட்டும் அல்லாஹ் அறியறது இல்லை, அதனுடைய உள் நிலைமை என்ன, உண்மையில அதனுடைய உண்மை தன்மை என்ன. அந்த விஷயம் நல்லது மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள அவங்க வேற கெட்டதை நினைச்சிருக்கலாம், அதையும் அல்லாஹ் அறியறான். இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும், அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதெல்லாம் தான் ஹபீர். அப்போ அல்லாஹ் எல்லா செய்திகளையும் எல்லா தகவல்களையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அது நடக்கிறதுக்கு முன்னாடி அறிஞ்சிடறாங்க. அது நடந்தால் என்ன ரிசல்ட் வரும், அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அத்தனையும் தெரிஞ்சதுதான் ஹபீர். அப்ப இந்த 2 ஆயத்துகள் காஃபிர்களுக்கு எச்சரிக்கை, மூமின்களுக்கு ஒரு அச்சமூட்டக்கூடிய நினைவூட்டல். என்னது, அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அதுல இந்த 3 பேர்களை பாருங்க. அல் அலீம், அலீம் பிதாத்தி சுதூர் என்று அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அதுல அல் அலீம் அப்படிங்கிற பேரு. அதே போல இங்க அல் லத்தீஃப் அப்படிங்கிற பேர், அதே போல இங்க அல் ஹபீர் அப்படிங்கிற பேர். 13வது ஆயத்துல அல் அலீம், இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க 14வது ஆயத்துல அல் லத்தீஃப், அல் ஹபீர்.
இந்த மூணுமே சர்ஃப் ரீதியாக அரபி சொல் இலக்கண ரீதியா பார்க்கும்போது ஒரே மாதிரியான வசன், ஒரே ஸ்கேல்ல தான் வருது, ஒரே மாதிரியான கட்டமைப்புல தான் வருது. என்ன? ஃபஈல் என்ற கட்டமைப்புல வருது. நேற்று சொன்னீங்களே வகுப்புல ஃபஈல் அப்படின்னா என்ன? ஒரு ஃபைல் செயல் இருக்கும், அதை செய்யக்கூடியவர் அந்த அந்த நபர். அதை அவர் எப்படி செய்யறாரு? அதை ஆரம்பிக்கிறாரு, நிறுத்தி இல்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அதுவும் அது அழுத்தமாக ஆழமாக அதனுடைய உச்சகட்ட முறையில செய்து கொண்டிருக்கிறார். இன்டென்ஸ் அதை செய்யறாங்க. அதுதான் ஃபஈல் அப்படிங்கிறது. அல் அலீமும் ஃபஈல் தான், அல் லத்தீஃபும் ஃபஈல் தான், அல் ஹபீரும் ஃபஈல் தான். அல் அலீம்னா என்ன? அல்லாஹ் அறிகின்றார்கள், தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லாவுடைய அறிதலுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்முடைய செயல் முடிஞ்சிடும், ஆனா அல்லாவுடைய அறிதல் முடியாது. அதே போலதான் லத்தீஃப், அல்லாஹ் மென்மையாக நடக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்பயாவது நிக்குதா அப்படின்னா அது எப்பயும் நிக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதே போலதான் ஹபீர், நம்முடைய செயல்களை பற்றிய அந்த தகவல் செய்திகள் அல்லாஹ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அல்லாஹ் எல்லாத்தையும் தொடர்ந்து அறிந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த செயல்களை மட்டும் அறியல, அந்த செயல்களுக்கு பின்னால் உள்ள அந்த எண்ணங்கள், அந்த எண்ணம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா, இது சூழ்ச்சியா இல்ல நல்ல திட்டமா, இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், இது அத்தனையுமே அல்லாஹ் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அல் அலீம், தொடர்ந்து அல்லாஹ் ஆழமாக அறிகின்றார். அல்லாஹ் அல் லத்தீஃப், அல்லாஹ் கண்காணிக்கிறாங்க கவனிக்கிறாங்கன்றது தெரியாத அளவுக்கு அல்லாஹ் தொடர்ச்சியா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போலத்தான் அல் ஹபீர், அல்லாஹ் நம்மை பற்றிய செய்திகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறார்கள், அறிந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அது வெறும் செய்தி மட்டும் இல்லை, அந்த செய்திக்கு பின்னால் உள்ள எண்ணம் என்ன, இலக்கு என்ன, இது நடந்தால் என்ன முடிவு வரும், அத்தனையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இது அத்தனையுமே ஃபஈல் அப்படின்னு தான் இருக்கு. இந்த 3 பெயர்களை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கும் போதே நம்ம அறிந்து கொண்டோம் ஓரளவுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 பேர்களை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அலீம், அல் லத்தீஃப், அல் ஹபீர். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு செயல். அதே போல நமக்கு என்ன நடக்குது, நம்மளை பார்த்து இன்னொருத்தர் பேசுறாங்க, நம்மளை பார்த்து நம்ம கிட்ட இன்னொருத்தர் ஒரு செயலை செய்யறாங்க, அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு, என்ன நோக்கத்தோடு அவங்க செய்யறாங்க, எல்லாவற்றையும் எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கு. அப்ப இதுல 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு, நமக்குன்னு ஒரு வெட்கமும் பயமும் வரும். அல்லாஹ் நம்மளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு நுணுக்கமும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நம்முடைய எண்ணங்களும் தெரியும். ஆனா அதை நாம் உணர்வதே இல்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ முதல்ல நாம நம்மளை சுத்தப்படுத்திக்கணும். ஒரு வெட்க உணர்வும் ஒரு அச்ச உணர்வும் நமக்கு வரும், பயம் வரும், வெக்கம் வரும். அப்போ நம்ம பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு, நம்மை மட்டும் அல்லாஹ் கண்காணிக்கல, எல்லா மனிதர்களும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிமுடைய விரோதிகளையுமே அல்லாஹ் தொடர்ச்சியா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி வருது, அது எப்படி வருதுன்னே அறியாத அளவுக்கு இருக்கு. அல் லத்தீஃபினுடைய குணத்தின் வருதுன்னா, அதே போலதான் காஃபிர்களுக்கும் அல்லாஹ் அவங்களையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே அறியாத தோல்விகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. எப்படி நமக்கு நாம் அறியாமல் உதவிகளும் வெற்றிகளும் கிடைக்கின்றனவோ, அதே போல அவங்களுக்கு அவங்க அறியாத வகையில உதவிகள் நிறுத்தப்படுகின்றன. அவங்களுடைய முயற்சிகள் முழுசா வெற்றி அடைகிறது இல்லை, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது இல்லை. இந்த முயற்சிக்கு இந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும், ஆனா கிடைக்கிறது இல்லை. ஏன்? அல் லத்தீஃபான அல்லாஹ் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு சும்மா வேடிக்கை பார்க்கல, அவங்களுடைய முயற்சிக்குரிய கூலி கிடைக்காம அல்லாஹ் தடுத்துடுறாங்க. அவங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் அல்லாஹ் தடுக்கிறாங்க. ஆனா அது தடுக்கிறாங்கன்றது அவங்களும் உணர்ந்து கொள்வது இல்லை, பல நேரங்களில் முஸ்லிம்களும் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் உணராத அளவுக்கு அறிதலும் அந்த அறிதல் அடிப்படையில் செயல்களும் செய்யக்கூடியவங்க தான் லத்தீஃப். அப்ப இந்த கோணம் நமக்கு புரியும் போது, முதல் கோணம் புரியும் போது அல்லாஹ் நம்மளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு புரியும் போது நமக்கு வெக்கமும் பயமும் வரும், நாம் சுத்தமாகும் இன்ஷா அல்லாஹ். இந்த கோணம் புரியும் பொழுது அல்லாஹ் காஃபிர்களை தான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை அல்லாஹ் தடுக்கிறது, அவங்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை, நாமும் புரிஞ்சுக்கிறது. அவங்க புரியுது முயற்சிகள் வெற்றி அடையிறது இல்லை, ஏன் வெற்றி அடையிறது இல்லை அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாங்க. அவங்க போட்ட திட்டத்துக்கு என்னைக்கும் நம்மளுக்கு முழுசா காலி பண்ணியிருக்கணும், ஆனா இன்னைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கு. அதுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன? அவர்களை அல்லாஹ் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் முழு வெற்றியெல்லாம் தரல. சில நேரம் அவங்களுக்கு வெற்றி கொடுக்குறாங்க, சில நேரம் நமக்கு கொடுக்குறாங்க. அது அல்லாஹ்வுடைய நியதி. ஏன்னா அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம சுத்தமாகும், அதனால அல்லாஹ் கொடுக்குறாங்க. அது அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம உறுதியாகும். எல்லா நேரமும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா
நம்ம அல்லாவை மறக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு நேரம் வெற்றி ஒரு நேரம் தோல்வி அப்படின்னு வரும்போது தான் நம்ம அல்லாவை நோக்கி திரும்புவோம், சுத்தமாகும். இப்போ நம் முஸ்லிம்களுடைய எதிரிகளையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய எல்லா செய்திகளையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து பேசிவா நடக்கல, அல்லாஹ் தெரியுது அப்படின்னு மட்டும் இல்லை. அந்த தெரிதல், அந்த அறிதலின் அடிப்படையில அல்லாஹ் அந்த எதிரிகளுக்கு தோல்வியும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் வெற்றியும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது புரியும் போது நமக்கு ஈமான் அதிகரிக்கும், நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கும், நமக்கு தைரியம் அதிகரிக்கும். அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. அப்ப இந்த புரிதல் நமக்கு கிடைக்கும் போது என்ன செய்வோம், நம்முடைய தாவாவை இன்னும் நம்ம வலுவாகும். தாவா செய்யறதுக்கு பயப்படுறோம் இல்லையா? ஊர்ல எதிர்ப்பு வரும், நாட்டுல எதிர்ப்பு வரும், நம்ம என்ன ஆகும், நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும் பயப்படுறோம் இல்லையா? ஆனா அல்லாஹ் அல் அலீம், அல் லத்தீஃப், அல் ஹபீர், அது மட்டும் இல்ல அல்லாஹ் தான் அல் ஹாலிக், எல்லாத்தையும் படைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நினைத்தால் ஒரு நொடியில எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஆனால் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள் என்பதை நாம் உணரும் பொழுது நம்முடைய இபாதத்துகளை, நம்மளுடைய தாவாவை நாம அதிகப்படுத்துவோம். இஸ்லாமை நாம வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்போம், தைரியமாக நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்போம். தைரியமா நடைமுறைப்படுத்துறதுன்னா முட்டாள்தனமா நடைமுறைப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. முரட்டுத்தனமா நடைமுறைப்படுத்துறது, அசட்டு துணிச்சலோட நடைமுறைப்படுத்துறது அர்த்தம் இல்லை. தெளிவான புரிதலோடு நம்ம நாட்டுடைய சூழல், நம்ம ஊருடைய சூழல், நம்ம குடும்பத்துடைய சூழல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய ஃபிக்கோடு, மார்க்க விளக்கத்தோடு தைரியமாக நாம் இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட தைரியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். அப்படிப்பட்ட அந்த வெட்க உணர்வையும் பயத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய, என்னுடைய உடன் பிறந்தாருக்கும் உங்களுடைய உடன் பிறந்தாருக்கும், என்னுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய உறவினருக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய அண்டை வீட்டாருக்கும் உங்களுடைய அண்டை வீட்டார், என்னுடைய ஊர் மக்களுக்கும் உங்களுடைய ஊர் மக்களுக்கும், நம்மோடு பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் அந்த ஈமானை கொடுத்து, ஈமானின் உறுதியை கொடுத்து, அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்ம இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ற அந்த உணர்வை கொடுத்து, அதன் அடிப்படையில பாவம் செய்வதற்கு வெட்கப்படக்கூடிய மனிதர்களாக, பாவத்தினுடைய விளைவுகளை பற்றி பயப்படக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பார்க்கணும். இதே சமயத்துல நன்மையை செய்வதற்கு தைரியமான மக்களாக, நன்மையை செய்வதற்கு தயங்காத, அதை தொடர்ச்சியா செய்யக்கூடிய உறுதியுடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று எனக்காகவும் நம் அனைவருக்காகவும் துஆ செய்து இன்றைய இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. اللهم صل وسلم على نبينا وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.